நான் தான் மிஸ் நைன்டிஸ்கள் பேசுறேன். இன்னைக்கு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு உங்ககிட்ட ஷேர் பண்றோம். ஃபர்ஸ்ட், லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஏரியால வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்க போறீங்களா இல்ல வீடு கட்டுறதுக்கு வாங்க போறீங்களா டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடு கட்டுறதுக்கு வாங்குறதா இருந்தா, இப்ப நீங்க இருப்பீங்க ஒரு கரண்ட் லொகேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, இல்ல உங்க பசங்க எங்கேயாவது படிச்சுட்டு இருப்பாங்க, அது நியர்பை ஒரு இன்னன் அரௌண்ட் ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்ல வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் சின்னதா கூட லேண்ட் வாங்கி அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க வீடு கட்டிக்கலாம். பட் மோஸ்ட்லி என்னோட சஜஷன் என்னன்னா, வீடு நீங்க ரொம்ப லாங்ல எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி போயிட்டு டெய்லி வேலைக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், எந்த லே அவுட்ல நீங்க இடம் பார்க்க போனாலும் சரி, அண்ட் ஏதாச்சும் ஒரு நோ ப்ரோக்கர்லயோ எதுலயோ நீங்க ஒரு ரீசேல் லேண்ட் வாங்குறீங்கன்னா கூட ஒரு லீகல் அட்வைசர் கிட்ட போயிட்டு கரெக்டா லாயர் கிட்ட போயிட்டு எல்லா லீகல் ஒப்பீனியனும் வாங்கிட்டு நீங்க லேண்ட் வாங்குங்க. அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப கோர்ஸா இருக்கிற இடம் நீங்க வாங்காதீங்க. ரொம்ப கோர்ஸா இருக்க இடம் வாங்கினா நீங்க கட்டும் போது நிறைய லேண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்டா போயிடும். அதனால நீங்க கொஞ்சம் தான் கட்ட முடியும். எப்பவுமே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்க லேண்ட் வாங்கினீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அண்ட் மெயினா நீங்க என்ன பண்ணணும்னா, பகல்ல தான் நீங்க போயிட்டு லேண்ட் எல்லாம் பார்த்துட்டு வருவீங்க. நைட் டைம் ஒரு வாட்டி அந்த ஏரியாவை போய் விசிட் பண்ணுங்க. நீங்க வீடு கட்டுறதுக்காக லேண்ட் வாங்குறீங்கன்னா, இதே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாத்துக்குமே லீகல் ஒப்பீனியன் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். நைட் டைமே ஒரு வாட்டி போய் பாருங்க அந்த லேண்ட. அண்ட் தென் அக்கம் பக்கத்துல அந்த லேண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியால ஏதாச்சும் விசாரிச்சுக்கோங்க. இந்த ஏரியா எப்படி சேஃபா, ஃபிளட் டைம்ல எப்படி இருக்கும், அண்ட் தென் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னெல்லாம் நியர்பை இருக்கு, அண்ட் ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா அப்ரிஷியேட் ஆகுமா, ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஏதாவது டெவலப்மெண்ட் வருதா, எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் லேண்ட் வாங்குறது மெயினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் அந்த லேண்ட வாங்குங்க. அன்வான்டா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு வாங்காதீங்க. நீங்க நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் அந்த லேண்ட வாங்குங்க. அண்ட் இன்னும் லேண்ட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன். இப்போதைக்கு லேண்ட் வாங்குறதுக்கு நான் சொன்ன இந்த பேசிக் விஷயம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. See you then. Take care. Bye.